உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குடும்ப பழக்க வழக்கம் அது இதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நிச்சயம் பண்ண கல்யாணத்துல இப்படி பூ போட்டு பார்க்கறேன், ஜாதகம் பார்க்கறேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இத பாருங்க, உங்க மருமக வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் பாரதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் வேண்டான்னு சொல்லியும் கூட நான் ஜோசியம் பார்த்தேன். ஜோசியத்தில் பாரதியால் ஆதி தம்பிக்கு பிரச்சனைன்னு வந்தது. அது உண்மைன்னு சொல்கிற மாதிரி தானே அந்த தம்பிக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. நம்ம பாரதி தானங்க போய் காப்பாற்றிருக்கா. அதை நினச்சி தான் பாரதி குழப்பத்தில் இருந்தா. சரி, அதான் நம்ம குடும்ப வழக்கப்படி பூ போட்டு பார்க்கலான்னு இங்கே வந்தோம். இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்னமோ நீ செய்யறதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலை. மாதிரி பாரதி, உங்க அத்தை தான் அந்த காலத்து ஆளு. நீயும் அவன் சொல்றதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறிய, இதெல்லாம் தேவையா? இப்போ நீ தான் முடிவு பண்ணு. கடவுள்கிட்ட என் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு ஒத்தையாரட்டேன்னு கேட்கறதெல்லாம் சரியில்லைம்மா. இது அந்த கடவுளே சோதிச்சு பார்க்குற விஷயம். இங்கே பார், நம்ம நாட்டில் தான் கடவுளையே பஞ்சாயத்து கூப்பிட்றதெல்லாம் நடக்குது. மாமா, நீங்க சொல்றதெல்லாம் புரியாம இல்ல. நான் அப்ப இருந்த நிலைமையில அத்தை சொன்னது எனக்கு சரின்னு பட்டது மாமா. அதனாலதான் பூ போட்டு பார்க்க நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. என் வாழ்க்கைக்கு எது சரின்னு கடவுள் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்பா, கோயிலுக்கு வந்தாச்சு. அது சரியா தப்பான்னு யோசிக்கிறது கூட ஒரு விதத்துல தப்புதான்ப்பா. வந்த வேலையை முடிச்சிடலாம்ப்பா. அம்மாவை முன்னும் முடிவு பண்ணி கல்யாணத்தை குழப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாரதி மனசை வேற கெடுத்து குட்டிச்சாராக்கி குழப்பி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி நடக்க போகுது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. பார்ப்போம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயரு வரத்துக்கு நேரம் ஆகும்போது இருக்கு. நான் போய் கோயிலை சுற்றி போகிறேன். கிண்டிதானோ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நிறைய தடவை சொல்லிட்டல. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுற. முதல்ல என்ன நம்பு. கோவப்படாதடி. இவ்வளவு தூரம் அவன் மனசை குழப்பி கோவில்ல பூ போட்டு பார்க்குற அளவுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயம் தானோ, நான் இதெல்லாம் பண்றது பாரதியும் தமிழும் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னோ அவன் நல்லா இருக்க கூடாதுன்னெலாம் நான் இதை பண்ணலை. என்னால் அவங்க நம்மளை விட்டுட்டு போறத தாங்கிக்க முடியல. ஐயோ அம்மா, எத்தனை தடவை தான் நீ இதே பாட்டையே திரும்ப திரும்ப பாடிட்டு இருப்ப? அதான் எனக்கு தெரியுமே. சரி, இங்க பாரு, நீ சொன்னபடியே ரெண்டுத்துலயுமே சிகப்பு பூவை வச்சு மடிச்சிடுறேன். எந்த பூவை எடுத்தாலும் கல்யாணம் வேண்டான்னு தான் வரும். நீ பாரதி வராளன்னு பாத்துக்கோ. நான் பூவை பேப்பர்ல வச்சு மடிச்சிடுறேன். இந்த போன புடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.